எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஓப்பனிங் என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ அவங்களுக்கான தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ கால் ஃபார் அப்ளிகேஷன் அண்டர் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் கிராண்ட் ஃபண்டட் ரிசர்ச் ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்ட்டுக்கு. என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரோவ்ஸ்கி பேஸ்டு காம்போசிட்ஸ் ஃபார் லோடோஸ் எக்ஸ்ரே சென்சிங் அப்ளிகேஷன் மெடிக்கல் ஃபீல்டு. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்காக ஒரு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சி இருக்காங்க. எவ்வளோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years. ஓகேங்களா. ஸோ இது பியூர்லி டெம்பரவரி தான். ஸோ இனிஷியல் அப்பாயின்மெண்ட் ஃபார் 1 year, அதாவது பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி 3 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. த பொசிஷன் இஸ் கோ டெர்மினஸ் வித் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் இருக்கிற வரைக்கும் மட்டும் உங்களுக்கு ஜாப் இருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கணும், மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ரிசர்ச் / ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மெட்டீரியல் கேரக்டரைசேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் ஆல்சோ டெசிடபிள். ஸோ 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்றாங்க. ஃபெலோஷிப் பார்த்தோம்னா 20,000. ஓகேங்களா, பர் மந்த்துக்கு. லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தோம்னா 26 October 2025. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இது என்னடா இதெல்லாம் ஒரு வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம நினைப்போம் நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்றதுக்காக மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு இருக்காதுன்னு இல்லை. சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, send the enclosed filled in application along with your detailed CV by email rameshbabu.r@bdu.ac.in அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இமெயிலில் அனுப்ப சொல்றாங்க. ஓகேங்களா, சிவி இதெல்லாம். ஸோ என்னென்ன அட்டாச் பண்ண சொல்றாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இருங்க. ஓகேங்களா. ஸோ இமெயிலில் மட்டும்தான் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் பார்த்தோம்னா இன்டர்வியூ மூலியமா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஸோ பியூர்லி டெம்பரவரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணலாம் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த நேம், உங்களோட பேரு, ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்தது எல்லாமே ஃபில் பண்ணி ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ எல்லாமே பண்ணி உங்களோட சைன் இது பண்ணி ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது பண்ணி அந்த சிவி, உங்களோட சிவி இருக்கு இல்லையா, அந்த சிவி எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்றாங்க. ஓகேங்களா. 26/10 அதோட அப்ளை அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்றும் பைசா பே பண்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை இல்லைங்களா, ஃப்ரீ தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. ஜஸ்ட் தான் சிவி அனுப்பி விடுறத நான் அனுப்பிட்டோம். ஓகேங்களா, ஃப்ரீ தானே அனுப்பிட்டோம். சப்போஸ் அவங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா 3 yearsக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்த ஒரு ஜாபோட மீட் பண்றேன். இதோட பிடிஎஃப் கீழே லிங்க்ல கொடுக்குறேன். ஓகேங்களா, அது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, அடுத்த ஜாப்ல மீட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.